இந்திய தேசம் முழுவதும் எங்கெல்லாம் மாற்றம் துவங்குகிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய தலைமை இருக்கும் என்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நவீன சாணக்கியர் திரு அமித்ஷா அவர்களே மற்றும் மேடையிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே, என்னுடைய ஊனோடும் உயிரோடும் கலந்துவிட்ட எனதருமை பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் தமிழகத்திலே இருக்கின்ற ஆட்சி நம்முடைய தமிழுக்கு, தமிழருக்கு, தமிழகத்திற்கு கேடு விளைவிக்கின்ற ஒரு தீய சக்தி இன்று ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்பதை ஊட்டி வளர்த்த மண் இந்த மண். அதனால இன்றைக்கு இருக்கின்ற இந்த தீய சக்திகள் ஆட்சி கட்டிலிருந்து நீக்கப்பட வேண்டும். என்கிட்ட என்ன கேட்கிறாங்க பத்திரிகை நண்பர்கள், அங்க எண்ணிக்கை கூட இருக்கு, இங்க எண்ணிக்கை கம்மியா இருக்குன்னு. நண்பர்களே, மகாபாரதம் நமக்கு தெரியும். மகாபாரதத்திலே தர்ம யுத்தத்திலே அதர்மத்தின் பக்கம் இருந்தவர்கள் கௌரவர்கள், தர்மத்தின் பக்கம் இருந்தவர்கள் பாண்டவர்கள். தர்மத்தின் பக்கம் இருந்த பாண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 5 பஞ்ச பாண்டவர்கள். ஆனால் கௌரவர்கள் எத்தனை பேரு? 100 பேர். அதனால இன்னைக்கு துரியோதனன் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எண்ணிக்கையிலே அவர்கள் பக்கம் இருப்பவர்கள் கூட இருக்கலாம், ஆனால் தர்மத்தை வெற்றி பெற செய்ய வேண்டியது நம் ஒவ்வொருவருக்கும் கடமையாக இருக்கிறது. ஆகவே இந்த தீய ஆட்சி, ஏனென்றால் நான் 2 வருடங்களாக கேட்டு வருகிறேன், தமிழக முதலமைச்சர் இதுவரை அதற்கு பதில் சொன்னது கிடையாது. 2021க்கு முன்பாக பாரத நாட்டிலேயே மிக அதிகமாக 5 किलोमीटर पहले थोड़ा पुलिस आदना कोटा इचड़ी एरिया में वो भी इधर थोड़ा फिस्किंग थोड़ा जल्दी करने. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் இது ஹெலிகாப்டர் மூலமாக அங்கு கிளம்பி இருக்கின்ற காரணத்தால் தயவு செய்து காவல்துறை நண்பர்கள், அவங்க எப்பவுமே நம்ம நண்பர்கள் தான், ஆட்சியில் இருக்கிறது தான் துரியோதனனை ஒழிய காவல்துறை அதிகாரிகள் நம்மோடு ஒத்துழைப்பார்கள். ஆகவே நம்முடைய தொண்டர்கள் வருவதற்கு உங்களோட ஃப்ரிஸ்கிங், ஸ்கிரீனிங் அதெல்லாம் செய்யுங்க. ஆனா விரைவாக செய்து எல்லாரையும் உள்ள அனுமதிக்கணும்னு கேட்டுக்கிறேன். 2021க்கு முன்பாக பாரத நாட்டிலேயே தி மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட், அதாவது போதைப் பொருட்கள் அதிகமாக புழங்கிய மாநிலம் பாரத நாட்டில் பஞ்சாப். இன்னைக்கு எது? தமிழ்நாடு. ஏனென்று சொன்னால் நம்ம மா சுப்பிரமணியன் ஒரு மந்திரி, பாவம், அவரே மதி மயக்கத்திலேயே எப்பொழுதும் இருப்பாரோ இல்ல கோமா ஸ்டேஜில் இருக்காரா ஹெல்த் மினிஸ்டர்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் ஒரு கஞ்சா செடி இல்லையா, ஆஸ்பத்திரியிலே இருக்கு 4 அடி உயரத்துக்கு. கஞ்சா செடியே கிடையாது தமிழ்நாட்டில்னு சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுறாரு. நீங்க பாருங்க, இந்த 55-56 மாதங்கள்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 7000 படுகொலைகள் நடந்திருக்கிறது. உயிர் பறிப்பதற்கான முயற்சிகள், அட்டெம்ப்ட் டு மர்டர். ஆகவே அதெல்லாம் எப்படி நடந்தது? நமக்கு ஊடக நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள். நாம எதையும் புதுசா சொல்றதுக்கு தேவையில்லை. இதுவரை அவர்கள் தந்த செய்திகளை தொகுத்து சொன்னால் போதுமானது. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப திருத்தணியில ஒரிசாவை சேர்ந்தவர் 4 இளைஞர்கள் சேர்ந்து வெட்டுறாங்க. என்ன காரணம்? உடனே பத்திரிகையில் என்ன? போதையின் தாக்கத்தால். அதே மாதிரியா கோயம்புத்தூர்ல மறைக்கிற மாதிரியா நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றார், தமிழ்நாட்டில் ஒரு கஞ்சா செடி கூட இல்ல, 0 கஞ்சா செடியா தமிழ்நாட்டில். ஆடேங்கப்பா,
பொய் சொல்றதுக்கும் ஒரு எல்லை வேண்டாமா? நீங்க பார்த்தா இதுக்கு காரணம் என்ன? 3000 கோடிக்கு கஞ்சா கடத்தினது யாரு? ஜாஃபர் சாதிக்கா? ஜாஃபர் சாதிக்கு. அது ஜாஃபர் சாதிக்கா இருந்தாலும் நம்முடைய சகோதரர் அண்ணாமலை அவர்களை உங்கள் சார்பாக வருக வருகன்னு வரவேற்க. நண்பர்களே, 3000 கோடிக்கு சிந்தட்டிக் ட்ரக் கடத்தினது யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தின் சென்னை நகர் மாவட்ட அயலார் அணியின் துணை செயலாளர். அதே மாதிரியா 70 கோடிக்கு போதைப் பொருள் கடத்தினது யாரு? ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகி இப்ராஹிம். பட்டுக்கோட்டையில யாரு? நீங்க தமிழ்நாடு முழுக்க, அதனாலதான் நான் சொல்லி இருந்தேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் போதை அணி என்றே ஒரு அணி, போதை கடத்துவோர் அணி அப்படி போட முடியும். அந்த அளவிற்கு நம்முடைய ஆளுங்கட்சியானது போதை பொருள்களை ஊக்குவிக்கின்ற சக்தியாக இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த செய்தி எடுத்து செல்லப்பட்டாக வேண்டும். இந்த போதை பொருளை திமுக மொத்த குத்தக ஜாஃபர் சாதிக்லேருந்து இப்ராஹிம்லேருந்து எல்லாரும் கடத்தினான். ஆனா இதோட டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் எங்க இருக்கு? இந்த போதைப் பொருட்கள் எங்கே விநியோகிக்கப்படுகிறது? சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி, சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு முன்னாடி. நண்பர்களே, மிகப்பெரிய சதி திட்டம் இருக்கிறது. என்ன சதி? வருங்கால இன்டெலிஜென்சியா, வருங்காலத்தில் இருக்கின்ற அறிவுஜீவிகளை அடியோடு அழித்து விடுவதற்கு ஸ்டாலின் அரசாங்கத்தின் கீழ் சதி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளும் ஸ்டாலின் தலைமையிலான இந்த தமிழக விரோத, தமிழர் விரோத தமிழ் ஒவ்வொரு நாளும் அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து. ஏனென்றால் இவர்கள் எல்லா ஸ்கூல் வாசல்லையும் மளிகை கடையில ஒரு ஆட்சி. அதுவும் முதலமைச்சர் அவர்கள் போலீஸ் துறை மந்திரியா இருக்கார். இவ்வளவு கேடுகட்ட ஒரு நிர்வாகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி இதை தூக்கி எறியணுமா இல்லையா? சொல்லுங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழக தீய அரசு வேரோடும் வேரடி மண்ணோடும் தூக்கி எறியப்பட்டாக வேண்டும். ஆகவே நாம செய்ய வேண்டிய முதல் பணி, இங்கிருந்து நாம் திரும்பி ஊருக்கு போகும் பொழுது தினம் 10 குடும்பத்தையாவது இந்த தீய ஆட்சி தமிழுக்கு விரோதம், தமிழருக்கு விரோதம், தமிழகத்திற்கு விரோதம், அடுத்த தலைமுறையை அழிக்கின்ற தீய ஆட்சி, அதனால இதை வீட்டுக்கு அனுப்பணுங்கிற செய்தி நாம ஒவ்வொருத்தையும் கொண்டு போகணும். நண்பர்களே, அறம் கெட்ட துறை ஒன்று இருக்கிறது. ஆனா தினம் ஒரு கோவிலுக்கு இந்த சேகர் பாபுவா அல்லேலுயா பாபுவா? யாரு? அல்லேலுயா பாபு. இந்த சேகர் பாபு தினம் ஒரு கோவிலுக்கு போகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஏயா, சுசீந்திரத்துக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூன்றும் ஒரே உருவத்தில் விக்கிரகத்தில் இருக்கு, ஸ்தானு மாலையன். ஆகவே அங்க போய் இவர் இந்துக்களை பார்த்து என்ன கேட்கிறாரு? அங்க என்ன இந்துக்கள் தப்பா கோஷம் போட்டுட்டாங்க? பாரத் மாதா கி ஜெயின்னு போட்டாங்களாம். உள்ளபடியே தேசபக்தி இருக்கிற நபரா இருந்தா இந்த சேகர் பாபு என்ன பண்ணிருக்கணும்? இவரும் சேர்ந்து பாரத் மாதா கி ஜெயின்னு போட்டிருக்கணும். ஆனா இதெல்லாம் வெள்ளக்காரங்கூலி தானே. அதெல்லாம் சரித்திரம் நிறைய இருக்கிறது. நான் இது பற்றி நிறைய பேசி இருக்கிறேன். இந்த சேகர் பாபு கோவில் உண்டியல் திருடன் என்று நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். ஏனென்றால் யோசித்து பாருங்கள், பழனியில முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு அரசாங்கம் நடத்தியது. எங்கேருந்து பணம் எடுத்தீங்க? உங்க அப்பாவோடதா? இல்ல உதயநிதி ஸ்டாலின் மாதிரி சொல்லணும்னா சேகர் பாபுவோட தோப்பனார் விட்டு பணமா? நீங்கள் பழனி முருகன் கோவிலிருந்து பணம் எடுத்தீர்கள். இன்னி வரை கணக்கு கொடுத்திருக்கீங்களா? நீதிமன்றம் சொல்கிறது 76 பெரிய கோவில்களோட கணக்கு இதுவரை கொடுக்கவே இல்லை. கணக்கு யார் கொடுக்க மாட்டான்? திருடன் கொடுக்க மாட்டான்.
நீங்கள் கோவில் பணத்தை எடுக்காமல் இருந்திருந்தால் நாங்கள் கணக்கு கேட்க மாட்டோம். ஆனால் கோவில் பணத்தை எடுத்து நீங்கள் முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு நடத்தினீங்க, அதுக்கு கணக்கு எங்க? நண்பர்களே, அது மாத்திரமில்ல, திருப்பணி என்கின்ற பெயரிலே ஒவ்வொரு கோவிலிலும் பணம் திருடப்பட்டது. ஏனென்றால் சமீபத்தில் 5 மாதங்களுக்கு முன்பாக திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது. திருச்செந்தூர்ல எத்தனை கோடிக்கு கும்பாபிஷேக செலவு? 306 கோடி. இந்த 306ல ஆன்மீக கொடையாளர் அருமை நண்பர் சிவநாடார் அவர்கள் 200 கோடி கொடுத்திருக்கார். மீதி 106 கோடி எதுல? திருச்செந்தூரில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் பணத்திலிருந்து பணம் எடுத்து கும்பாபிஷேகம் நடத்தின 40வது நாள் மண்டல பூஜைக்குள்ள முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக நான் திருச்செந்தூர் போயிருந்தேன். அங்கு வாகனத்தை நிறுத்தி விட்டு வந்தா காலை வச்சா 1 அடி ஆழம். ஏன்? கான்கிரீட் பிளாக்ல கட்டப்பட்டு இருப்பது. நீ சிமெண்ட் போட்டு கட்டி இருந்தீங்கன்னா அது கீழே போகாது. மண்ணை கொட்டி கட்டினா 40% சிவில் ஒர்க்கில் இந்த தமிழகத்தில் ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது. கமிஷன் எவ்வளவு? 40%. இது ஆட்சியா? பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தென்னும் சாத்திரங்கள். ஸ்டாலின் ஆட்சியில ஒரு கட்டடத்திலையும், நான் ஏதோ மேடையில் நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை, எந்த பள்ளிக்கூட கட்டிடம் கட்டி இருந்தாலும் அத திறப்பு விழா நடத்துவதற்கு முன்பாக மேலே இருக்கின்ற காரை இடிஞ்சு குழந்தை மேல விழுதா வேலையாங்க? இந்த ஆட்சி இருக்கலாமா? இது சாத்தானின் ஆட்சி, தூக்கி எறியப்பட வேண்டும். இந்த மாதிரி ஒரு தீய அரசாங்கம் கோவிலுடைய, இதை நான் பத்திரிகை நண்பர்கிட்ட திருச்செந்தூர்லயே சொல்லி இருக்கேன். சரி, காது வச்ச இடத்துல பள்ளம், 10 அடி தள்ளி போனா அதை விட பெரிய பள்ளம். நீங்க சிமெண்ட் வச்சு கட்டினா தானே. இந்த தென்காசியில கும்பாபிஷேகம் நடந்தது, மேல கோபுரத்தில் இருக்கிற கலசம் 10வது நாள் கீழே விழுந்ததா விழலையா? சேகர் பாபு பதில் சொல்லு. இந்துக்களை பார்த்து வெக்கம் இல்லாம கேட்கிற நீ, தினம் காலையில திங்கிறத இந்துக்கள் திங்கறானான்னு கேட்டு இந்துக்களை பார்த்து கேட்கிறார் இருந்தாலும், நீ சோத்த திங்கறியா இல்ல? காலையில உனக்கு அதுதான் மாதிரியாக ஒரு தீய சக்தியை அடித்து விரட்டப்பட வேண்டிய தீய சக்திகள் ஆட்சி கட்டலில் இருக்கிறார்கள். இந்த ஆட்சி தூக்கியப்பட்டாக வேண்டும். நண்பர்களே, எத்தனை கட்சிகள் கூட்டணி என்பதல்ல, பல நண்பர்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு உறவு கொள்ள சித்தமாக இருக்கிறார்கள். ஆனால் தமிழக மக்கள் எப்பொழுதுமே ஸ்பிளிட் வெர்டிக்ட் கொடுக்கவே மாட்டாங்க. இன்றைக்கு இந்த அரசாங்கத்திற்கு எதிராக எல்லா தரப்பு மக்கள், செவிலியர்களாக இருக்கலாம், துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கலாம், எல்லா பகுதி மக்களும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான மனநிலைன்னு சொல்ல மாட்டேன், திமுகவுக்கு எதிராக மக்கள் வெறி கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஆட்சியை தூக்கி எறிந்தாக வேண்டும். ஆல் செக்ஷன்ஸ் ஆர் அன்சாட்டிஸ்ஃபைடு. அந்த அளவுக்கு மோசமான ஒரு அரசாங்கத்தை தந்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் 200 சீட்டு. எப்பொழுதுமே அழிவுக்கு முன்னால் ஆணவம் செல்லும். தி பிரைட் கோஸ் பிஃபோர் எ ஃபால் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரியாக இருக்கின்ற ஒரு அரசாங்கம் இது. நாம புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி எல்லாம் டெல்டா பகுதிகள். தமிழகத்திற்கு நெற்களஞ்சியமே தஞ்சை மண்டலம் தான். அங்கு நீங்கள் விவசாயிகளுக்கு என்ன நிலையிலே வைத்திருக்கிறீர்கள் கேட்டா, விவசாயத்துக்கு அவர் பேர் என்ன, பன்னீர்செல்வமா, MRK பன்னீர்செல்வம். அட்டியேங்கப்பா, என்னமா இந்த ஆளுங்கள்லாம் உருட்டுறாங்க. ஏன்யா விவசாயி உற்பத்தி செய்த, நான் ஒரு பிராக்டிசிங் ஃபார்மர், நாட் அ ஃபார்மர், பிராக்டிசிங் ஃபார்மர். இன்றைக்கும் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற, பால் மாடு வச்சு நான் என் கையால் பால் கறந்து வியாபாரம் பண்ணி ஆடிட்டருக்கு படித்தவன்.
ஆகவே நண்பர்களே, இந்த விவசாயிகள் உழைத்து அவர்கள் நெல் அறுவடை செஞ்சா அதை வாங்க இந்த ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு துப்பு இருக்கா? நெல்லை வாங்கிறதுக்கு. அதுக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்றாரு? போன தரத்தை விட இந்த தரம் 2 பங்கு இடத்துல விவசாயி நெல் போட்டுட்டான். நான் கேட்கிறேன் மிஸ்டர் பன்னீர்செல்வம் அவர்களை, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், தப்பா போயிடக்கூடாது, அவர்கிட்ட கேட்கிறேன்னா, நெல் விதைச்சு மறுநாளே அறுவடை நடக்குதா? குறைஞ்சது 110 நாள் ஆகும்ல குருவ நெல்லா இருந்தாலும். அப்ப 110 நாள் இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டு இருந்தது? மத்திய அரசாங்கம் நெல் விவசாயிகளின் நெல்லினை வாங்கி பாதுகாப்பதற்காக குடோன் கட்டுறதற்கு 300 கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி கொடுத்திருக்கு. ஒரு குடோனாவது கட்டியிருக்கீங்களா? என்ன ஆட்சி இது? எந்த ஒரு பிரிவு மக்களுக்கும் பணியாற்ற வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் வெறும் கொள்ளையடிப்பதற்காக மாத்திரம் ஒரு கூட்டம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மினிஸ்டரும் உள்ளபடியே கரூர்ல ஒரு பாட்டு பாடிட்டாங்களாம், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு. எனக்கும் கூட அதுல கோபம் இருக்கு. அவர் குவார்ட்டருக்கு 10 ரூபா வாங்குறவர், அவர் தரத்தை குறைஞ்சு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லலாமா? அவர் ஒரு இந்த மாதிரியாக ஒரு மினிஸ்டரும் ஒரு எம்பிக்கு சொல்றாங்க 65,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு. நண்பர்களை, விரைவில் எல்லாம் கம்பி எண்ணுவாங்க, 1 2 3 4. ஆனா நாம யோசிச்சு பார்க்கணும், இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிவது என்பது மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். எந்த மாதிரி 1975 77 வரை திருமதி ஆட்சியின் மீது மக்களுக்கு எப்படி ஒரு கோபம் இருந்ததோ, உத்தரப்பிரதேசத்தில் 0, டெல்லியில் 0, ஹிமாச்சல்ல 0, ஹரியானால 0, மத்திய பிரதேசத்தில் 1, பீகார்ல 0, குஜராத்தில் 0, அப்படித்தான். அந்த மாதிரியா தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதோடு இருக்கின்ற தீய சக்திகளுக்கு 0 0 0 என்று நாம 26 மேல தேர்தல் ரிசல்ட் கேட்போம். அந்த அளவிற்கு தமிழகத்தில் இந்த அரசாங்கத்திற்கு எதிரான கோபம் மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆகவே நாம இப்போ அரசாங்கத்தின் இந்த தவறுகளை எல்லாம் பட்டியலிட்டு கிராமம் கிராமமாக வீடு வீடாக சென்று நம்முடைய அடுத்த தலைமுறை பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அடுத்த தலைமுறை அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற தமிழ் விரோத, தமிழர் விரோத, தமிழக விரோத தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்ப வாருங்கள் வாருங்கள் என்று வேண்டி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.